எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர் என்டியூரன்ஸ். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Who you are and what is your family history. So there was a study in London about a bus driver and a ticket கொடுக்குறவங்க 2 பேரோட கம்பேரிசன் வந்து லண்டனில் ஒரு ஸ்டடீஸ் நடந்துச்சு. ஸோ when they check the longevity of a driver who sitting the whole day உட்காந்து வண்டி ஓட்டுற வரைக்கும், டிக்கெட் கொடுக்குற வரைக்கும் நடந்து படியேறி இறங்கி டிக்கெட் கொடுக்குறவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது the ticket கொடுக்குறவருக்கு longevity was much higher than the driver who was sitting and driving the bus for the long time. அதே மாதிரி தே ஆல்சோ மேட் எ ஸ்டடி ஹெவி வெயிட் தூக்குறவங்களுக்கும் லைட் வெயிட்ஸ் தூக்குறவங்களுக்கும் ஒரு ஸ்டடி கம்பேரிசன் பண்ணும்போது பீப்புள் ஹூ லிஃப்டட் ஹெவி வெயிட்ஸ் லிவ்ட் எ லாங்கர் லைஃப் தேன் த பீப்புள் ஹூ லிஃப்டட் லைட் வெயிட்ஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இருக்கிற ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோட இருந்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் யூ கம்பைன் போத் என்டியூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இன்னொன்று அல்சைமர்ஸ், மறதி. இன்டெலிஜென்ஸுக்கும் என்டியூரன்ஸ் எக்ஸசைஸுக்கும் தெர் இஸ் அ correlation. So people who do the exercises, endurance exercises நிறைய பண்றவங்களுக்கு intelligence level வந்து higher இருக்குங்கிறது evidence there is a scientific research on that. So if you have a family history of Alzheimer's, you have to do lot of endurance exercises. இன்னொன்று diabetes. In diabetes, people who are having diabetes, both the strength training and endurance வந்து பண்றது ரொம்ப முக்கியம். Cancer is really becoming a ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேன்சரில் வந்து இறக்குறவங்க கேன்சரால் மட்டும் இறக்கல, தே ஆல்சோ டை பிகாஸ் தே லூஸ் மசில் மாஸ், தே பிகம் வீக், அவங்களோட மொபிலிட்டி வந்து கம்மியாகும் போது பிகாஸ் ஆஃப் தேட் ஆல்சோ பீப்புள் டை, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டிசீஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர், யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸசைஸை வந்து நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் யார், உங்களோட தேவை என்ன, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். கீப் மூவிங்.